मेरे साथ जिनके पास बाइबल है वो खोल लेंगे यहोशू का किताब उसका 24वां अध्याय என்னோடு கூட யாராவது யோசுவா 24வது அதிகாரத்தை நம்ம திறந்து வைக்கலாமே திறந்து கொள்ளலாம் யோசுவா 24வது मेरे साथ कोई निकाल देंगे यहोशू का किताब उसका 24वां வாசிக்கலாம் 24வது அதிகாரத்துல 15வது வசனம் ஜோஷுவா யோசுவா 24வது அதிகாரத்துல 15வது वचन यहोशू का किताब उसका 24वां अध्याय में 15वां वचन को कोई मेरे लिए पढ़ सके तो கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு உங்களுடைய பார்வைக்கு ஆகாததாக கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நதிக்கு அப்புறம் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் जरा हिंदी में कोई मेरे लिए पढ़ सकता है या मराठी में जो भी है आपके पास और यदि यहोवा की सेवा हाँ तुम्हें बुरी लगे तो आज चुन लो कि तुम किसकी सेवा करोगे चाहे उन दिनों में जिनकी सेवा तुम्हारे महानद के उस पार करते थे और चाहे हाँ एमोरिया के देवताओं की सेवा करो जिनके देश में तुम रहते हो हाँ परंतु मैं जो अपने घराने समय यहोवा की सेवा नहीं परंतु मैं तो अपने घराने समेत यहोवा की सेवा नित्य करूंगा मैं तो यहोवा की सेवा मेरे घराने के समेत नित्य करूंगा நானோ என்றால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் இன்றைக்கு செய்தி தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் யோர் சாய்ஸ் நீ தெரிந்து கொள் आज का शीर्षक ये कहता है अपनी पसंद चुनो अपनी पसंद चुनो நம்ம போடுகிற வஸ்திரங்களா இருக்கட்டும் நம்ம போடுகிற वस्त्रंगा हम जो कपड़ा पहनते हैं ये भी किसकी चॉइस का होता है जी अपने चॉइस वो छोटे में बच्चे रहते हैं ना उसके लिए मम्मी अपने पसंद का क्या करती है बड़ा होने के बाद उसको पूछो अपने मम्मी का चॉइस पहनने के लिए कोई पहनता है சிறு பிள்ளைகளை பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கிறவைக்கு அம்மா அப்பா ஆசைப்பட்டதெல்லாம் என்ன செய்வாங்க போடுவாங்க ஆனா அதே பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா கடையில கூட்டிட்டு போய் காமிக்கிறது இந்த பிள்ளை வாங்குதா என்னது எனக்கு பிடிக்கல என்னது எனக்கு பிடிக்கும் कैसे कहते हैं मुझे नहीं पसंद है मुझे क्या नहीं पसंद है नहीं पसंद है आज परमेश्वर भी हमसे यही कहता है यू मेक योर चॉइस तुम्हारी पसंद को तुम चुनो किसकी पसंद को तुम्हारी पसंद मतलब आज बैठे हुए हर एक से परमेश्वर कहता है आज सुनने वाले हर एक से कहता है अपनी पसंद चुनो இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தெரிந்து கொள் யார் தெரிந்து கொள்ளணுமா வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்ற உனக்கு வேண்டிய சாய்ஸ் நீ தெரிந்து கொள் உனக்கு வேண்டிய சாய்ஸ் அது உன் பிரச்சனை உனக்கு எது வேணுமோ அதை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லுகிறார் நம்ம இங்க வாசிக்கிற ஒரு காரியத்தை யாரு சொல்லுகிறார் இந்த புக்கை பாத்தீங்கன்னா யோசுவா எழுதி இருக்கிறார் सबसे पहले तो मुझे जानना है कि ये बात को कौन कहता है ये बात को कौन कहता है ये बात को कहने वाले का नाम यहोशू है इस बात को कहने वाले का नाम अगर इस यहोशू के बारे में जानना है ना इस यहोशू का पूरा किताब पढ़ के देखो बहुत मजा आएगा बहुत सारा मजा आएगा
இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம், ஆண்டவர் யோசுவா கூட எப்படி இருந்தாரு, யார் கூட, யோசுவா கூட ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்கிறது ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். முதலாவது புரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, மோசே போயிட்டான் நீ கவலைப்படாத. என்ன சொல்றாரு, सबसे पहले इस यहोशू को देखकर परमेश्वर कहता है कि बेटा यहोशू तू ये सोचकर चिंता मत करना कि मेरा मूसा तो चला गया, अब मुझे कौन रास्ता दिखाएगा, क्योंकि ये मूसा के साथ हर जगह पर था. किसके साथ, मूसा के साथ. மோசே மலைக்கு ஏறினா இவனும் பின்னால ஏறுவான். மோசே சொல்றதுக்கெல்லாம் கீழ் படிஞ்சு அவன் பாதைகள்ல நடந்த மனுஷன் இவன் தான் யோசுவா. ये जो यहोशू था ना, जो मूसा बोलता था, जैसे वो बोलता था, ये पहाड़ पे चढ़ गया तो ये भी उसके पीछे पहाड़ पे चढ़ जाएगा. वो जैसा बोलेगा वैसा करने वाला. मतलब बहुत ही आज्ञाकारी कौन था, एक बेटे के समान था. खुद का बेटा नहीं था, पर उन जो इस्राएली प्रजा में से एक को जो चुना हुआ यहोशू. இவனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இவன் மூலியமா ஆண்டவர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா, இவன் சொன்னா சூரியனை பார்த்து இந்த இடத்துக்கு மேல நில்லுன்னா அந்த இடத்துல सूर्य என்ன செஞ்சிட்டான். पता है इस यहोशू से परमेश्वर ने क्या करवाया, यहोशू ने कहा कि सूरज को इस देश के ऊपर खड़ा रहे, और वो खड़ा हो गया. इस देश के ऊपर खड़ा हो बोलते वो क्या हो गया, खड़ा हो गया. हम उसके बारे में एक पंक्ति पढ़ लेते तो हमें समझ में आने में थोड़ा और अच्छा मिलेगा. यस, यहोशू का 10वां अध्याय में उसका 12वां वचन से पढ़ेंगे. 10 में 12 से लेकर 14 वचन. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறார். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே கிபியோன் மேலும், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நீ என்ன செய்ய, தரித்து நில் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது. எவ்வளவு அழகா இருக்குல்ல, சூரியன் என்ன செஞ்சுட்டான், எங்க சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான், சூரியன் தரித்து நின்றது. சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது இல்லையா, அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையொத்தனால் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும். என்னதான் கர்த்தர் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டாராம். யாருடைய வார்த்தையை கேட்டாரா, மனுஷனுடைய. அந்த லைனை மட்டும் திருப்பி படிங்களா, அந்த 14வது வசனத்தை. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினருக்கு முன்னாடி இருக்கிற லைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னன்னா பாருங்களேன், கர்த்தர் மனுஷனுக்கு சொல் கேட்ட. எப்படி ஆளா போன மனுஷன் இவன் ஒரு நாளும் பேச்ச கேட்க மாட்டான். இவனுடைய சொல் கேட்ட நாள் அந்த நாளே போல இந்த நாளும் இல்ல. जरा हिंदी में मेरे लिए पढ़ेंगे बेटा कोई. उस समय अर्थात उस दिन यहोवा ने एमोरियों को इस्राएलियों के विषय में कर दिया. उस दिन यहोशू ने यहोवा से इस्राएलियों के देखे इस प्रकार कहा, सूर्य तू गिबोन पर और से चंद्रमा तू अय्यालोन की तराई के ऊपर क्षमा रह, और सूर्य उस समय तक क्षमा रहा और चंद्रमा उस समय एक रहा जब तक उस जाति के लोगों ने अपने शत्रुओं से बदला न लिया. क्या यह बात याशा
पुस्तक में नहीं लिखी है कि सूर्य आकाश मंडल के बीचों बीच खड़ा रहा और लगभग 4 पहर तक न डूबा, न तो उससे पहले कोई ऐसा दिन हुआ और न उसके बाद जिसमें यहोवा ने किसी पुरुष को सुनी यहोवा तो इस्राएल की ओर से लड़ता था। आज तक उसके पहले भी नहीं हुआ और बाद में भी नहीं हुआ कि यहोवा ने किसी पुरुष की सुनी। इसका मतलब किसी मनुष्य के सुनने का कोई इतिहास नहीं रहा है। अभी हम बोल सकते हैं तो इसी किताब में इसका रिकॉर्ड किया நம்ம சொல்லலாம் ना बाइबल தானே எழுதிருக்கு சரித்திர आधार है करके मैं ना गूगल पे सर्च பண்ணி பாருங்க चाहे तो गूगल में जाके ढूंढ के देख लेना। एक रिकॉर्ड साइंटिस्ट ने खुद ढूंढ के बताया है कि एक दिन ऐसा रहा है कि सूरज घुमा नहीं वो रुका रहा। एक दिन हम क्या नहीं कर सके, वो एक दिन को पूरा नहीं कर सके। इतिहास में ये बात को क्या किया गया, साबित किया गया। என்ன செஞ்சிருக்கு, சயின்ஸ் இது என்ன செஞ்சிருக்கு, ப்ரூஃப் பண்ணி தந்துட்டாங்க, நிஜமா நடந்திருக்குதுப்பா। ஆண்டவர் மனுஷன் சத்தத்தை கேட்டுட்டு ஒரு நாள் சூரியனும் சந்திரனும் நிக்க வேண்டிய இடத்துல நின்னுட்டு। அப்போ இந்த மனுஷனுடைய சரித்திரத்தை பார்த்து நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடணும், आंडवर इवने एवढवाग नेसिते। पहला तो मुझे ये समझना चाहिए कि परमेश्वर ने इस यहोशू से कितना प्रेम किया रहेगा ना। इसका मतलब अगर उसने उससे प्रेम किया है तो उसने भी परमेश्वर के लिए कुछ तो किया रहेगा ना। मैंने वही कहा ना, पूरा किताब पढ़ के देखना। युद्ध में जाना है, प्रभु जाऊंगी नहीं, आप कहेंगे ना तो ही मैं जाऊंगा। आपने बोला नाश करो, मैं नाश कर दूंगा। आपने बोला जला दो, मैं जला दूंगा। आपने बोला इस पीढ़ी को खत्म कर दो, तो मैं क्या कर दूंगा। आप जैसा बोलेंगे मैं वैसा करूंगा। இந்த இடத்துல பார்த்தோம்னா யோசுவா மிகுந்த ஒரு காரியத்தை அவன் வந்து ரொம்ப அழகா பற்றி கொண்டது என்னதுன்னா, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா யுத்தத்துக்கு போவேன், ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா நான் அழிப்பேன், ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களை என்ன செஞ்சுருவேன், முற்றிலுமாக வேரோடு அழித்து போட்டுருவேன்। ஆனா நீங்க என்கிட்ட சொல்லணும், கால் எடுத்து வை நான் வைப்பேன், லேவியர்களை முன்னால் அனுப்புனா அனுப்புவேன், சுத்தி வானா நான் என்ன செஞ்சிருவேன்। वो कहता है कि देखो पिता, अगर आपने कहा ना कि पैर कदम उठा के आगे रख तो मैं आगे रखूंगा। आपने बोला सेना को लेके जा तो सेना को लेके जाऊंगा, लेवियों को आगे भेज बोला तो मैं उनको भी भेज दूंगा। लेकिन आपके कहने से, किसके कहने से, आपके कहने से ये मनुष्य ये वचन लिखता है। इसका मतलब इस वचन में कुछ तो खास बात है, राइट। परमेश्वर आज हमसे भी कहना चाहता है कि तुम आज चुन लो। लेकिन ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்லுகிற நீ தெரிந்து கொள், எதை தெரிந்து கொள்ளணுமோ அது உன்னுடைய கரத்துல இருக்குது। 3 காரியத்தை அந்த 14வது வசனம் 15வது வசனத்துல சொல்லுகிறார்। ஒன்று, உன்னுடைய முப்பிதாக்களின் தேவன், முப்பிதாக்களின் தேவன்। அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வரிசையாக வாசிக்கலாமே, அந்த முதல் பகுதியை மட்டும்। 15 वचन का पहला दूसरा लाइन पढ़ लेना भैया। 24:15 में, योशुआ 24:15, योशु 24:15 वचन जरा मेरे लिए एक बार फिर से पढ़ना। அந்த இடத்துல எதை தெரிந்து கொள்ளணும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்। கடைசி பாகமா, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள்। நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ। முதலாவது சொல்லுகிறாரு, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிக்க போறீங்களா। இரண்டாவது, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ। நீங்க இப்போ இருக்கிறீங்களா இந்த இடத்துல, இந்த இடத்துலயும் ஒரு கடவுள்னு வச்சிருக்கிறாரு, இந்த எமோரியர்களின் தேவர்களை சேவிக்க போறீங்களா। நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம்। अभी ये 15 वचन में इस प्रकार से लिखा है, जब वो कहता है कि देखो बाबा, जो नदी के उस पार है उस खुदा को तुम ढूंढने वाले हो क्या, जो
तुम्हारे पुरखों ने ढूंढा था। किसने ढूंढा था? तुम्हारे पुरखों ने इनकी आराधना की है। तुम्हारे இந்த நதிக்கு அப்புறம் சொல்லுகிறத வந்து நான் காலங்களாக டிவைட் பண்ணலாம். ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பதாக, ஆண்டவரை அறிகிறதுக்கு அப்புறமாக. நீங்க நதிக்கு அப்புறம்னு சொல்லும்போது ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பதாக எனக்கு இந்த இயேசுனா யாருன்னே தெரியாது, இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, இவர் அன்பு எனக்கு தெரியாது, இவர் எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. अगर मैं कहूँ कि नदी के उस पार, इसको मैं दो भागों में बोल सकती हूँ. नदी के उस पार मतलब एक समय ऐसा था मेरे जिंदगी में जब मुझे पता नहीं था कि परमेश्वर कौन है. मुझे नहीं पता था कि परमेश्वर एक खुदा कौन है, मैं तो नहीं जानती थी. और एक समय था जब मैं ये परमेश्वर, ये जीवित यीशु मसीह कौन है जान चुकी थी. वो उसने मेरे जिंदगी में और मेरे लिए क्या क्या किया है करके मैंने जान लिया था. सो परमेश्वर हमसे कहता है कि तुम क्या उस समय की बात करते हो, तो एक काम करो, अभी तुम जब आपने मुझे जान लिया है और फिर भी आपको लगता है कि गलत है इससे इस खुदा की आराधना करना, तो एक काम करो, आप नदी के उस पार के अपने उस खुदा को जो तुम्हारे पुरखों ने पीढ़ियों से पीढ़ी तक आराधना किया, उसकी क्या करो तुम. நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்ப என்ன அறிஞ்சிட்ட, ஆனாலும் உனக்கு எப்படி இருக்குன்னா, நான் இந்த ஆண்டவர் எப்படி ஆண்டவருக்க, நான் இந்த ஆண்டவர் எப்படி ஆராதிக்க, இந்த ஆண்டவரை என்னால ஆராதிக்க முடியாது. அப்ப போங்க உங்க முற்பிதாக்களின் தேவனை பார்த்து என்ன செஞ்சிருங்க. இது முதல் சாய்ஸ். இரண்டாவது சாய்ஸ் தருகிறார், நீங்க இருக்கிற இந்த இடத்துல எமோரியர்களின் தேவன். अभी दूसरा चॉइस ये देता है कि आप जहाँ पर रहते हो, यहाँ के எமோரியோं के इस खुदा को आराधना करो. நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இப்போ நீ ஒரு இடத்துல வாழ்கிற, இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்குது, இந்த இடத்துலயும் ஒரு கூட்டம் இருக்குது. நான் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன். அதை வேணுமா அதுக்கு போவானாங்க, எனக்கு கவலை இல்லை. वो कहता है कि तुझे जहाँ पर तुम रहते हो वहाँ पर बहुत सारे परमेश्वर है, कहेंगे कि यही सच्चा परमेश्वर है, इसी के आगे आराधना करो, इसी के आगे घुटने टेको, उसकी आराधना कर लो, चलेगा, उसकी आराधना भी कर लो. लेकिन वो आखिर में कहता है तुमको जो करना है तुम कर लो, मैं और मेरा परिवार और मेरा घराना किसकी आराधना करेगा, यहोवा की आराधना करेगा. तुम्हारा चॉइस दो है, तीन चॉइस है, उसमें मैंने मेरा चॉइस क्या कर दिया है. ஜனங்கள்ட்ட பேசும்போது யோசுவா சொல்லுகிறார், நீங்க உன்னுடைய முப்பிதாக்களை ஆராதிங்க, இல்ல இருக்க வேண்டிய இடத்துல கடவுள்னு நிறைய பேர் வருவாங்க, அங்க ஆராதிங்க. ஆனா நானும் என் வீட்டாருக்கு ஆண்டால் யாரதான் சேவிக்க போறோம். மூணாவது ஆப்ஷனா அவர் கொடுக்காரு, ஒண்ணு ஜீவனுள்ள தேவனாக. யார ஆராதிக்கலாம், ஜீவனுள்ள தேவன். आज तीन ही चॉइस है हमारे पास. हम बोल सकते ये मेरा कुल दैवत है, இது எங்க குல தெய்வம், நாங்க போய் இப்படி தொட்டு கும்பிடலனா எங்களுக்கு நடக்காது, இந்த தண்ணிய தொடலனா எங்களுக்கு ஆகாது, இந்த எண்ணெய தொடலனா எங்களுக்கு, அந்த இடத்துல போய் எங்க காலை வைக்கலனால எங்களுக்கு ஆகாது. हम कह सकते कि ये तो मेरा कुल दैवत है बाबा, उसके आगे नहीं गए, उसके पैर नहीं झुके, उसके आगे मैंने सर नहीं झुकाया, कैसे चलेगा, नहीं चल सकता. मैं तो जरूर जाऊंगी. परमेश्वर कहते हैं जा, जाने गए जा, लेकिन उसके बाद क्या वो करेगा करके आप घर पे जाके आराम से 16 वचन से पढ़ के देख लो. आराम से क्या कर लो, 16 वचन से पढ़ के देख लो कि परमेश्वर क्या करेगा. परमेश्वर क्या करेगा करके किधर से जाके पढ़ना है, 16 वचन. அதே அதிகாரத்துல 16வது வசனத்துல இருந்து எல்லாரும் வீட்ல போய் வாசிச்சு பார்க்கலாம். 24ல 16வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ஆண்டவர் அதுக்கு என்ன செய்வார், ஆண்டவர் அதுக்கு என்ன செய்வார். இதுல முதல்ல ஒரு காரியம் சொல்லுகிறது, உங்க பார்வைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறது எப்படி இருக்கு. आज पहला सवाल हमसे परमेश्वर कहता है, तुम्हें इस परमेश्वर की आराधना करते समय कैसे लगता है, अच्छा लगता है कि बुरा लगता है. ये सवाल हमसे आज पूछना है, अपने आप से ये पूछना है कि इस परमेश्वर को जिसको मैं आराधना कर रहा हूँ, ये मेरे लिए भला है कि बुरा है, भला है कि बुरा है. बहुत सारा सवाल आता है ना, जब 4 लोग आके बोलते हैं अरे इसके पीछे नहीं जाना, ये लोग ये तुम्हारा धर्म परिवर्तन कर देंगे, உங்களை மாத்திடுவாங்க, மதத்தை மாத்திடுவாங்க, உங்களை என்னெல்லாமோ ஆக்கிடுவாங்க. எங்களை கேட்டா மதம் மாறுறதெல்லாம் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் நடக்குது. அது என்ன தெரியுமா, ஆண்டவர் உங்க இருதயத்துல இடம் கொடுக்குது. हमसे कोई पूछे तो हम यही कह सकते कि आपने दिल में किसके लिए जगह दिया है, यीशु के लिए जगह दी.
उसने तुम्हारे दिल पे कब्जा किया। अभी क्या हो रहा है वो आप जाने और वो जाने, हम थोड़ी बीच में आएंगे। परमेश्वर और उसके लोगों के बीच में नहीं आ सकते। ಇದು ಕರೆಂಟ್ ವಚನದ ವಾಸಿಕಲಮ್ಮ ರೋಮರ್ 8:18 रोमियो का किताब 8वां अध्याय में 18 वचन पढ़ेंगे जरा कोई। रोमियो का किताब 8वां अध्याय में 18 वचन रोमर 8:18 रोमन्स चैप्टर 8 वर्सेस 18। ஆதலால் இக்காலத்து பாடுகள் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்। இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே। 8 में 18 बेटा 18 वचन जरा निकाल के कोई पढ़ना। क्योंकि मैं समझता हूँ कि हाँ। इस समय के दुख और हाँ। क्लेश उस महिमा के सामने हाँ। जो हम पर प्रकट होने वाली है कुछ भी नहीं है। क्या है आज की ये जो पीड़ा है, आने वाले समय में जो महिमा परमेश्वर ने मेरे लिए रखा है उसके आगे ये क्या है? कुछ भी नहीं है। कुछ भी। तो अगर हम बोलेंगे प्रभु आंसू बहुत है, तकलीफ बहुत है, दर्द बहुत है, मेरे घर के समस्या बहुत है, तो बोलेगा चलेगा, रहने दो, चलेगा। ನಮ್ಮನಿಗೆ ಆಂಡ್ರ ಬದಸಲ ಆಂಡವರೇ வாழ்க்கையில வேதனை எத்தனை துன்பம் எத்தனை கண்ணீர் எத்தனை கவலை எத்தனை எவ்வளவு போராட்டம் இருக்கு மனசுல இருக்கட்டும், அது இனிமேல் வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே அல்லவே। வாசிக்கிறோமா இன்னொரு ஒரு வசனம் மத்தேயு 16வது அதிகாரத்துல 24வது வசனம்। मत्ती का किताब 16वां अध्याय में 24वां वचन 16 में 24 मत्ती 16 में 24वां वचन। Matthew 16 verses 24 மத்தேயு 16வது அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க। तब यीशु ने अपने चेलों से कहा तब यीशु ने अपने चेलों से कहा यदि कोई मेरे पीछे आना चाहे यदि कोई मेरे पीछे आना चाहे तो अपने आप का इनकार करे और अपना क्रूस उठाए। तो अपने आप का, जरा फिर से उस लाइन को पढ़ना। अपने आप का, तो अपने आप का इनकार अपने आप का इनकार करे और अपना क्रूस उठाए अपना क्रूस उठाए और मेरे पीछे हो ले। और मेरे पीछे हो ले। तमिल वासिंग है। அப்பொழுது இயேசு அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்। தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன்। என்ன சொல்லுகிறாரு? நீ முதலாவது எனக்கு சீஷனா மாறணும்னா, என்னுடைய பிள்ளையா மாறணும்னா தன்னைத்தான் வெறுத்து, அதாவது ஆண்டவரே எனக்கு நிந்த, ஆண்டவரே எனக்கு அவமானம், ஆண்டவரே எனக்கு பாடுகள், ஆண்டவரே எனக்கு கண்ணீர், இதெல்லாத்தையும் என்ன சொல்றாரு? இததான் சொல்றாரு, தன்னைத்தான்। அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்கு கண்ணீர்னா அது உங்களுக்கு கஷ்டம், அப்படி அப்போ நான் இனி கண்ணீர்ல இருக்க மாட்டேன்। ஏன்னா நீங்க நான் உங்க பிள்ளையா இருப்பதுனால நீங்க வந்து என்ன அழ வச்சு பார்க்க அவர் என்னைக்காவது தன்னுடைய பிள்ளைய அழ வச்சு பார்ப்பாங்களா? இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல அந்த பிள்ளை யாராவது கிள்ளி விட்டுட்டா அழ வச்சுட்டு அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் செய்கிற வேலை என்னன்னு சொல்லுங்க? என்ன சொல்லுவீங்க? ஒரு கத்து பிள்ளை யார் அழ வச்சா? என்ன கேள்வி? நீங்களே இவ்வளவு யோசிக்கீங்கன்னா உங்களை படைச்ச ஆண்டவர் உங்களை பத்தி எப்படி எல்லாம் யோசிப்பாரு? आज हमें इस बात को समझना है, बहुत ज्यादा जरूरी है कि परमेश्वर कहता है अपने आप को इनकार कर। हमारे अंदर एक बात हमेशा रहता है, प्रभु मेरे जिंदगी में आंसू, प्रभु मेरे जिंदगी में परेशानी, मेरे जिंदगी में समस्या, मेरे जिंदगी में तकलीफ, मेरे 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 इतना मेरे बोल देते। परमेश्वर बोलते रुक जा। परमेश्वर कहते हैं कि अपने आप को इनकार करो। क्या करना है? अपने आप को इनकार। अगर मुझे इनकार करना है इसका मतलब मुझे ये कहना है कि परमेश्वर अगर मैं रो ना आपको पसंद नहीं आएगा, मैं रो तो आपको पसंद नहीं आएगा। जैसे घर पे अगर कोई छोटा बच्चा शिशु है घर पे,
उसको अगर किसी ने ऐसा बोलते ना नोच दिया कुछ कर दिया और वो रोने लगा, मम्मी पापा क्या करते जरा बोलो, इतना जोर से चिल्लाए बच्चे को किसने रुलाया, कैसा आवाज आता है, बच्चे को किसने रुलाया। अगर एक माँ बाप होकर हम ही इतना सोचेंगे, तुम्हें और मुझे बनाने वाला रचाने वाला वो परमेश्वर वो कैसा बोलेगा। अगर आप आंसू पाएंगे तो वो कहेगा कैसा, मेरे बच्चे को रुलाने का काम किसने किया, ये बाबा इधर आ देवदूत जाके देख किसने रुलाया उसको, उसका क्या प्रॉब्लम है, पहला क्या कर सुलझा दे। நம்ம அழும்போது அவர் சொல்வாரு, ஏன் பிள்ளையார வச்சிருக்கானே, இங்க வா முதல்ல போய் பாரு யார் அழ வச்சா, என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டு என்கிட்ட। इसका मतलब मुझे क्या समझना है कि ये पीड़ा मेरी नहीं है, ये पीड़ा किसकी है, இது என்னுடைய நிந்தனை இல்ல அவருடைய நிந்தனை, இது என்னுடைய பாடுகள் இல்ல, இது யாருடைய பாடுகள், இது என்னுடைய கண்ணீர் இல்ல, இது அவருடைய கண்ணீர்। எப்படிப்பட்ட கண்ணீரா। இரண்டாவதாக சொல்லுகிறார் தன் सिलुவையை எடுத்து। दूसरा कहता है कि अपने सूली को उठाकर, क्या करना है, सूली को उठाकर। अब इस सूली के बारे में कहना जाए तो सूली का मतलब श्राप है। सूली का मतलब क्या है, இந்த சிலுவையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலுவை எதுக்கு சின்னோன்னு எதுக்காக அந்த சைனை வச்சிருந்தாங்கன்னா சாபத்துக்கு அடையாளம் தான் சிலுவை। எதுக்கு அடையாளம், இந்த சாபமான சிலுவையில ஆண்டவர் அவரை ஒப்பு கொடுத்துட்டாரு। யார் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, அவரையே ஒப்பு கொடுத்ததுனால இப்ப அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால அந்த சாபமும் என்னதான் மாறிட்டு, आशीर्वादमा मारिटे। क्योंकि यीशु मसीह ने उस सूली पर अपने आप को सौंप दिया, जो श्रापित माना गया है वो श्रापित किसमें बदल गया, आशीष में। तो अभी हम जो सूली उठाते हैं वो आशीष का सूली है। किसका सूली है, पर நம்ம சுமக்கிற சிலுவை எதுனா ஆசீர்வாதத்தின் சிலுவை। அது எந்த ஆசீர்வாதம் நீங்க கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்। எந்த ஆசீர்வாதங்கள், என்ன ஆசீர்வாதம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, பரலோகத்துக்குள்ள நமக்கு என்ட்ரியே கிடையாது। இந்த பிச்சைக்காரனை பார்த்திருக்கீங்களா, ताज होटल को கூட்டி போங்க एंट्री கொடுப்பாங்களா, भिखारी को देखा है, उसको ताज होटल में लेके जाते हैं ना, एंट्री देगा, मुझे दरवाजा खोलने वाला बोले बाहर निकल, क्या इसी समान हम भी, इसी प्रकार से हम भी गंदे कपड़े, हालत भिखारियों से भी बदतर। परमेश्वर ने बोला रुक जा मैं दरवाजा खोलूंगा, कौन खोलने के लिए खड़ा है अभी। तो अगर हम उसकी सूली उठाएंगे, उसकी निंदा उठाएंगे, उसके लिए अपमान सहन करेंगे तो वो हमारे वो स्वर्ग का क्या कर रहा है, दरवाजा खोल रहा है। और वो आशीष से बढ़कर दुनिया में कोई आशीष नहीं। அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல அந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதமும் இல்ல। இப்போ இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறது நன்மையா தீமையா, अभी बोलो कि उस परमेश्वर की आराधना करना भला है कि बुरा है। क्योंकि आज तो मैं इधर हंस लूंगी, बहुत मजे कर लूंगी, कल अगर मुझे अग्नि में डाल दिया तो मैं क्या करूंगी, रोते बैठ सकते हैं, चिल्लाएंगे तो भी जिंदगी फिर से नहीं मिलने वाली, रोएंगे तो भी फिर से जिंदगी அழுதாலும் அந்த வாழ்க்கை மறுபடியும் என்ன செய்யாதா, கிடைக்காதா, என்ன செய்யாதா, கிடைக்காதா। அப்போ இன்னைக்கு நம்ம புரிய வேண்டிய ஒரு காரியம், நம்மளாம் நினைக்கலாம் ஏன் இந்த ஆண்டவர் ஆராதிக்கணும்। बहुत लोग हमको पूछते हैं क्यों इस परमेश्वर की आराधना करना है भाई, रोज आके बोलते आराधना करो। तो हम पढ़ेंगे योशुआ का 24वां अध्याय में 13 वचन, 24வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்। அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் கட்டாத பட்டணத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள்। என்னதான் என்னத்தெல்லாம் தந்திருக்கிறார் நமக்கு, जरा पढ़ लेंगे हिंदी में भी। 24 में 13 वचन, यहोशू 24 में 13 वचन। फिर मैंने तुम्हें ऐसा देश दिया जिसे मैं तुमने परिश्रम न किया था, जिसमें तुमने परिश्रम न किया था, और ऐसे नगर भी दिए हैं जिन्हें तुमने न बसाया था, जिन्हें तुमने बसाया भी नहीं, और तुम उनमें बसो
में बगीचों के फल तुम खाते हो, उन्हें तुमने नहीं लगाया था. நீங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க வாழுகிற இந்த இடம் இருக்குல்ல, நம்ம வாழுகிற இந்த இடத்தை நீங்க கஷ்டப்பட்டு வாங்கவே இல்லை. யாராவது சொல்லலாமா அப்படி? நிச்சயமா நம்மளாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறோம். எத்தனை பைசா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், எத்தனை வேலை செஞ்சிருக்கேன் ஆண்டவர், इतना अगर हमें कोई कहेगा कि तुम जिस जमीन पर रहते हो इसके लिए तुमने कष्ट नहीं किया है, तकलीफ में क्या हम सब झगड़ा करने चल पड़ेंगे. हम सब क्या करने चल पड़ेंगे? झगड़ा करने. क्यों? मतलब खून पसीने की कमाई है. वो किसकी कमाई है? खून पता नहीं, पसीना बहुत बहा है. झगड़ा करने चलते हैं कि नहीं? लेकिन परमेश्वर कहता है तुम आज जहाँ पर हो, तुम आज जहाँ पर, अभी हमारा जनरेशन बोल सकता है कि बाबा हम तो यही पले बड़े, राइट? लेकिन अगर हमारे माता पिताओं को पूछो, उनको पूछो क्या वो इधर ही पले थे? யாராவது எங்க சந்ததியெல்லாம் நாங்க சொல்லலாம் ஓரளவுக்கு நாங்கெல்லாம் மும்பையிலே பிறந்துட்டோம். ஆனா மற்ற சந்ததிகள்கிட்ட கேட்க போனா எங்களுடைய அம்மா அப்பா வீட்டுல இல்லை அதுக்கு முன்னால இருக்கிற சந்ததி யாராவது இங்க பிறந்தாங்களா? இங்க பிறக்கெல்லாம் இந்த இடத்துக்கு ரைட்ஸ் அவங்ககிட்ட, क्योंकि अभी वो पैदा ही नहीं हो तो इस जगह के बारे में हक जता सकते क्या? कोई हमें से कोई जता सकता? हक नहीं जता सकते. क्यों भाई? लेकिन मैं तो यही पली हूँ ना, चलेगा. इस जगह के लिए तुमने कोई मेहनत नहीं किया बाबा. तुम आए अपना बसेरा इधर बसा के जिंदा भी हो, अच्छे से खा पी भी रहे हो. வந்தீங்க, இடத்தை பிடிச்சுக்கிட்டீங்க, வாழ்ந்துகிட்டு என்ன செய்கிறீங்களா? கஷ்டமே ஆண்டவர் படர விடலையா? என்ன செய்யலையா? கஷ்டப்படாம, அதாவது இதை யாருக்கு சொல்லுகிறாருன்னா இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க இருந்த காலம் எங்க தெரியுமா? நதிக்கு அப்புறத்துல இருந்தீங்க. इस्राएली लोगों से परमेश्वर कहता है कि तुम नदी के उस पार थे, अपने पिता को आराधना करके, अपने पुरखों के परमेश्वर को आराधना करते हुए. वहां से तुमको मैंने बाहर निकाला. इसका मतलब तुम्हें मैंने उद्धार करके मेरे पास लाया और तुम्हें मैंने वो जगह दिया जहाँ पर मैं तुम्हें फलदायक होना देखा चाहता था. நீங்க நல்ல கனி கொடுத்து பெருகும்படியாக நான் உங்களுக்காக வைத்த தேசத்துல உங்க முற்பிதாக்கள்கிட்ட இருந்து உங்களை என்ன செஞ்சேன்? மீட் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல வாழுங்க, செழித்திருங்க, நல்லா சந்தோஷமா இருங்கன்னு என்ன செஞ்சிருக்கேன்? ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்காரு? கஷ்டமே படல. கஷ்டமே என்ன செய்யலையா? நீங்க கெட்ட கூட இல்லையா? அதாவது எல்லாம் ரெடிமேடா இருந்துச்சு. आपने जिसमें बांध काम भी नहीं किया. क्या नहीं किया? मतलब मैं आया और मेरे लिए घर तैयार था बाबा. मैं आया और मेरे लिए क्या तैयार था? इतना अच्छा है ना. इसका मतलब कोई परदेश में आके मैं बैठा हूँ, मैं जिंदा भी हूँ, अच्छे से जी भी रहा हूँ, राइट? நான் வாழ்ந்து இருக்கிறேன். எந்த இடத்துல? கஷ்டமே படாத. ஏன்னா இந்த இடத்துல இப்ப யாராவது தொந்தரப்படுத்துறாங்களா? आज जहाँ पर हम रहते कोई बोल सकता है मेरे को आजू बाजू वाला बहुत परेशान कर रहे हैं? सब खुशहाल रह रहे. कैसे रह रहे? क्योंकि उसने हमें वो अनुमति दिया है. நினைச்சு பாருங்க, World War II டைம்ல, World War I டைம்ல நம்ம பிறந்திருந்தோம்னா सोच के सकेंगे World War I और II के टाइम पे क्या होगा करके? நாங்க கேட்டிருக்கிறத சொல்றோமே, ஸ்கூல்ல இந்த பாடத்துல லெசன்ஸ்ல எல்லாம் இருக்கும். இப்ப சொல்லுவாங்க ஒரு சைரன் சவுண்ட் கேட்கும், எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிடணும். ஒன்லி கன் ஷாட் ஃபயரிங் தான் நடக்கும். அப்படிப்பட்ட காலத்துல வச்சிருக்கிறாரா? अगर इतिहास में पढ़ के देखेंगे ना, सायरन का आवाज सुनाई देगा, सब छुप जाओ क्योंकि अभी क्या होगा? गोलीबार. याराவது அந்த காலத்துல வாழ்றோமா? कोई हम उस प्रकार के परिस्थिति में जी रहे नहीं जी रहे. दूसरा परमेश्वर कहता है तुम खा रहे हो जिसपे तुमने बोआ नहीं है. आपने इसके बीज डाले नहीं, फिर भी आप उसके फल खा रहे हो. फिर भी आप उसके क्या कर रहे हो? அதாவது முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீடித்து நல்லா வாழும்படியாக ஆண்டவர் இடத்தை தந்தது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். யார் தேவைகளை சந்திக்கிறாரா? ஆண்டவர் தேவைகளை எப்படி சந்திக்கிறாருன்னா, நீங்க விதையாத நிலத்தின் கனிகளை புசிக்கிறீங்களா? हमने जिस जमीन पे कुछ भी बोया नहीं उसके फल खा रहे. इसका मतलब क्या है पता है? तुमने इस चीज के लिए आंसू नहीं बहाए,
फिर भी तुम अच्छे हो। तुमने परमेश्वर को दान नहीं दिया, फिर भी तुम्हें सुखदायक जीवन दे रहा है। तुमने परमेश्वर के पास इसके लिए कोई मिन्नतें नहीं देखा, तुम तो उसको जानते भी नहीं थे, फिर भी वो तुम्हारी पूरी जरूरतों को क्या कर रहा है, दे रहे। நீங்க விதைக்கவே இல்ல, கண்ணீரை விதைக்கல, கர்த்தருடைய சமூகத்துல விதைக்கல, கஷ்டம் கூட படல, அவரை அறியாமையில இருந்த காலத்துல கூட ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, சாப்பாடு தந்திருக்காரா தரலையா? யாராவது சொல்லலாமா? நான் ஒரு 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு. உங்க பழைய கதையெல்லாம் நான் கேட்கல, இப்போ உள்ள கதையை மட்டும் தான் கேட்கல। मैं किसी का इतिहास नहीं जानना चाहती हूँ, बट वर्तमान जरूर जानना चाहूँगी। क्या कोई बोल सकता है कि मुझे ब्रेकफास्ट लंच डिनर कुछ भी नहीं मिला करके? 3 टाइम खाना मिल रहा है, 3 நேரம் சாப்பாடு கிடைக்குதா? எப்படி கிடைக்குது? அவர் தேவைகளை சந்திக்கிறார்। இப்ப 15வது வசனத்தை வாசிக்கலாமே। கர்த்தரை சேவிக்கிறது சாரி 14வது வசனம் 24:14 யோசுவா 24:14 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள்। ओके जरा हिंदी में पढ़ लेना। 24 में यहोशू 24 में 14 वचन 24 में 14 इसलिए अब यहोवा का मानकर उसकी सेवा खराई और सच्चाई से करो और जिन देवताओं की सेवा तुम्हारे महान के उस पार और मिस्र में करते थे उन्हें दूर करके यहोवा की सेवा करो। இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இப்படி எல்லாம் உங்களை நடத்தினாரே, எப்படிலாம் தேவைகளை சந்தித்திருக்கிறாரு, நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறாரு, மத்தவங்க படுக்கிற மாதிரி ரோட்ல எல்லாம் உங்களுக்கு இடம் தரல, நல்ல வீடு தந்திருக்கிறாரு। बाकियों की तरह बाहर तो रास्ते पे सोने नहीं दिया, अच्छा कर दिया, अच्छा खाना भी दिया है। बहुत लोग हैं जो एक समय के खाने के लिए भी क्या कर रहे, तरस रहे। अच्छा खाना दिया ना, तो इस परमेश्वर की स्तुति और आराधना मुझे कैसे करना है, सच्चाई से करना है और पूरे दिल से करना है। இந்த தேவனை நம்ம எப்படி ஆராதிக்கணும்னா, நம்மளுடைய கர்த்தருக்கு பயந்து அவரை ஆராதிக்கணும்। எப்படி ஆராதிக்கணுமா? நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பயமே ஞானத்தின் ஆரம்பம்। परमेश्वर का भय ही ज्ञान की शुरुआत है, सोता वहीं से मिलता है। अगर परमेश्वर का डर ही नहीं रखेंगे तो ज्ञान कहाँ से मिलेगा? काम में उन्नति कैसे करेंगे? सबसे अलग कैसे खड़े रहेंगे? उसकी आराधना करते टाइम उसके डर के साथ आराधना करना। डर इस बात का रहना चाहिए कि परमेश्वर, मैं तो पता नहीं किधर हूँ, मैं तो आपके नजदीक आने के काबिल नहीं था, लेकिन आपने मुझे काबिल बनाया ना, वो डर रहना चाहिए। ये परमेश्वर का सम्मुख है, यहाँ पर मुझे पवित्रता के साथ रहना है। इस जगह पर मेरा और परमेश्वर के साथ एक कनेक्शन है। यहाँ पर जो वाईफाई है उसका एक ही कनेक्शन है, वो है यीशु मसीह। जब भी मैं उसके सम्मुख में बैठूं तो मेरा दिमाग में क्या आना चाहिए, मैं और परमेश्वर, और कुछ नहीं। ना मम्मी डैडी, ना घर, ना परिवार, ना मेरा काम, कुछ भी नहीं। நீ நம்ம அவர் ஆராதிக்கும் போது இந்த வைஃபைல ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பேர் இயேசு கிறிஸ்து। அவர் எப்படி ஆராதிக்கணும்னா, நானும் அவரை ஆராதிக்கும் போது நானும் அவர் மட்டும்தான்। பிள்ளைகள், பொண்டாட்டி, புருஷன், குடும்பம், பிரச்சனை, தோல்வி இதெல்லாம் தேவையில்லை। இந்த பயபக்தியோட அவரை நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு பயந்து, அதுக்கு அடுத்தால அது சொல்லுகிறது, அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, எப்படி சேவிக்கணுமா, உத்தமமும் உண்மையுமாய்। அதாவது இங்க வந்திருக்கும் போது ஆண்டவர் ஆராதிப்பேன், வெளியில போனோன்னே வேற ஒருத்தன், அதெல்லாம் கிடையாது। इसका मतलब ये है कि मैं जब परमेश्वर के सम्मुख आता हूँ तो यहाँ पर तो मैं उसकी आराधना करूंगा, बाहर जाके मुझे जिधर जिधर भगवान दिखे एक तो ऐसा भी डाल दूंगा, नहीं तो जो दिखा उसको छू के भी मैं क्या करूंगा, प्रणाम कर दूंगा। ये नहीं करना है। मैं आराधना करूंगा तो केवल और केवल एक ही खुदा यीशु की आराधना करूंगा। और दूसरी बात इसमें लिखा है कि நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு என்ன செய்யணுமா,
இன்னைக்கு ஆண்டவர் இதான் சொல்லுகிறார். நீ என்ன ஆராதிக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற மற்ற தெய்வங்கள் எல்லாம் அகற்றி போடணும். आज परमेश्वर कहते हैं कि अगर तुझे मेरी आराधना करना है ना, सबसे पहला काम करना है तुझे जो पुरखों के परमेश्वर है उन सबको तुम्हारे बीच से निकाल दो. बीच में से क्या कर दो? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சில தெய்வங்கள் எப்படி வரும்னா, என் வேலை தான் எனக்கு தெய்வம், அதுக்கு மட்டும் நான் நேரம் செலவழிப்பேன். டிவி எனக்கு தெய்வம், அதுக்கு மட்டும் நான் நேரத்தை. வண்டி எனக்கு தெய்வம், அதுக்கு ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன். சாப்பாடு தான் தெய்வம், என் பிள்ளைகள் தான் எனக்கு. ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் அகற்று, இதெல்லாம் தூக்கி வெளியில போடு. நீயும் நானும் இருக்கணும்னா நீயும் நானுமா தான் இருக்கணும். आज परमेश्वर कहता है कि हमारे जो भगवान है, हमको लगता है क्या परमेश्वर बार बार भगवान ही बोल रहे हो. माता पिता मेरे भगवान है, उनके आगे तो मैं किसी और की नहीं सुनूंगा, प्रभु की भी नहीं सुनूंगा. काम मेरे लिए भगवान है, मेरे दोस्त मेरे लिए सब कुछ है. परमेश्वर कहता है सबको साइड कर, सबको क्या कर? साइड कर. क्योंकि यहोशू जब कहता है कि मैं और मेरे घराने नित्य तेरी आराधना करेंगे या तुम्हारी स्तुति करेंगे, वो इसके लिए कह सका क्योंकि उसने सबसे पहले परमेश्वर को. परिवार से कोई बुला रहा है, मेरा प्रेयर टाइम है ना, मैंने आऊंगा. लेकिन நம்ம இந்த பழக்கத்துக்கு வரணும். என்னுடைய ஜெப நேரம் இப்ப யார் போனையும் நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன், பேச மாட்டேன். என்னுடைய ஜெப நேரம் நான் ஆண்டவரோட பேசிக்கிறேன், அதனால நான் வேற காரியங்கள் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். आज हमें इस निर्णय को लेना. मेरे टाइम टेबल में एक टाइम मुझे ऐसा फिक्स करना है, ये मेरा प्रेयर टाइम है और ये मेरा बाइबल पढ़ने का टाइम है. आज परमेश्वर हमसे यही कहता है. नहीं நம்ம ஒரு பழக்கத்துக்குள்ள வரணும். இது என்னுடைய ஜெப நேரம், இது என்னுடைய வேத வாசிப்பின் நேரம். எதுக்கு இந்த பழக்கத்துக்கு வரணும்னா, ஆலயத்துல மட்டும் வந்து நம்ம ஆராதிச்சா போதாது. 24 மணி நேரமும் பரலோகத்துல நம்ம ஆராதிக்கிற வேலை தான். இங்கே ஆராதிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முடியலன்னா அங்க போய் 24 மணி நேரம் அவர் எப்படி ஆராதிக்க? वचन कहता है कि स्वर्ग में उसकी 24 घंटे आराधना करना. कितना घंटा? इधर 10 मिनट उसकी आराधना नहीं होती तो वहां जाके कैसे करेंगे? इधर 10 मिनट आराधना नहीं होती वहां कैसे जाके? इसके लिए आज एक निर्णय लेना है कि मेरे हर दिन के मेरे दिनचर्या में एक बात आएगा, मेरा ये प्रेयर टाइम है और ये मेरा बाइबल रीडिंग का कितना भी बड़ा काम है, उसके पहले मुझे वो काम खत्म करके मैंने जो समय परमेश्वर के साथ बिताने का सोचा है उसमें मैं बिल्कुल दरार नहीं आने. நான் ஆண்டவரோட செலவிடுகிற நேரத்துல யாரும் உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இதைதான் என்ன செய்கிறாரு, இன்னுமாக அவர்கிட்ட நெருங்கி வரணுமா, இன்னுமாக அவர்கிட்ட नैरिंगी वरना. आज परमेश्वर चाहता है कि हम उसके और भी और करीब आते रहे.